ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சட்னி தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த சட்னிக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலான ஆறுமதி R7X என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நிலக்கடலை பருப்பு சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சில்லு தேங்காய். நான் எப்போயுமே நறுக்கி தாங்க போடுவேன். 3 சில்லு தேங்காய், ஒரு 5 வரமிளகா, ஒரு 50 கிராம் நிலக்கடலை பருப்பு. நான் பச்சையாக தாங்க வாங்கிட்டு வந்தேன். இதை நல்லா இலவருப்பாக வறுத்து தோல் நீக்கியிருக்கிறேன். 1 2 இருந்தாலும் பரவாயில்ல, உடம்புக்கு ஹெல்த்தி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு 5 to 6 வெள்ளைப்பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சிறுநெல்லி சைஸு புளி நல்லா கழுவி புளியை வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாம் சேர்த்து போட்டு தாங்க நம்ம சட்னி அரைக்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு பொருளாக ஜாரில் சேர்த்துட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காவையும் வரமிளகாயும் சேர்த்துக்கிட்டு ஒரு கரகரண்டு அரைச்சிக்கலாமுங்க. நம்ம அரைச்சிட்டு அப்புறம் ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்து அரைக்கலாம். பார்த்திங்கன்னா கரகரண்டு நம்ம சேர்த்து அரைச்சாச்சு. இதோடு என்ன செய்கிறீங்கன்னா பூண்டு சேர்த்துக்கிறோம் இதோட. அப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை பருப்பு தாங்க சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மற்ற பொருளான பாருங்கள், புளி, கருவேப்பு கொத்து, பெருங்காயத்தூள், உப்பு, இது எல்லாமே மொத்தமாக சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக இது தண்ணி ஊற்றாமல் கரகரண்டு அரைச்சிட்டு அப்புறம் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். வாங்க இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கரகரண்டு அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ தாங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா தாங்க ஓரளவு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த உப்பெல்லாம் இப்படி தண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனோ அல்லது உங்களுக்கு எப்படி இருக்கோ, நான் ஒரு பிளாஸ்டிக் நைஃப் தாங்க எடுத்துருக்கிறேன். எப்போயுமே இதை தான் யூஸ் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இதில் நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சோம்னா எல்லாமே ஒரே மாதிரி அரைப்பட்டுருங்க. நல்லா ஒரே மாதிரி அரைப்பட்டுரும் பாருங்கள். பாருங்கள் என்ன எப்படி அரைச்சிட்டு ஒரே லெவலில் அரைச்சிருக்கு பாருங்கள் சட்னி. இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கிடலாம். வாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதாங்க நிலக்கடலை பருப்பு சட்னி. டேஸ்டியான நிலக்கடலை பருப்பு சட்னி சூப்பராக இருக்குமுங்க. இது தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, நீங்கள் எதில் வேணாலும் இந்த சட்னியை கலந்து சாப்பிட்டுக்கறலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இந்த நிலக்கடலை பருப்பு. உண்மையிலே இருக்கிற சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பொருள் தாங்க சேர்த்துருக்குறோம். இந்த சட்னியை வச்சு நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சமைச்சு உங்கள் குடும்பத்துக்கும் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த சட்னி. இவ்வளோதாங்க இந்த சட்னி. இதுவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடுகு போட்டிங்கன்னா நம்ம தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறலாம். இது சாப்பாட்டுக்குமே தொட்டுக்கிறலாம். இன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு தான் இதை தொட்டுக்கிற போகிறேன். அதுக்கு தாங்க இந்த நிலக்கடலை பருப்பு சட்னி அரைச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.